ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் நலமுடன் இருக்கின்றோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டி பிளாக் தாங்க. இது எங்கே எடுத்தது, எப்போ எடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன் கோவிலுக்காக வந்திருந்தேன். ஸோ அந்த டைமில் வடபழனி முருகன் கோவிலில் எடுத்த ஒரு சின்ன வீடியோ தான் இது. 2 minutes வீடியோ தான். பார்த்திங்கன்னா இந்த டைம் மத்தியானம் 1 மணிக்கு மேலே, ஆல்மோஸ்ட் 2 மணி ஆக போகுது மத்தியானம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெயில், செம்ம வெயில் அடிக்குது. ஒரு பக்கம் கோவிலில் கூட்டம் குவியுதுங்க. முருகர் கோவிலில் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே எல்லா முருகர் கோவிலும் கூட்டம் குவியுதுங்க. காரணம் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு அப்படின்னு பார்த்தா நம்ம முருகப்பெருமான், நம்ம அப்பன் முருகனே தான். ஸோ அவரை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க, விடாதீங்க அவரை. உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை? திருமணம் நடக்கலையா? செவ்வாய்க்கிழமை வாங்க கோவிலுக்கு. குழந்தை பேர் இல்லையா? செவ்வாய்க்கிழமை வாங்க கோவிலுக்கு. வீட்டில் கடன் தொல்லை இருக்கா? செவ்வாய்க்கிழமை வாங்க கோவிலுக்கு. முருகருடைய அருளை நம்ம பெறணும். மனது உருகி வேணும்னா எதுவே நடக்காதது அப்படின்றது எதுவுமே இல்லைங்க. நடக்காததையும் நடத்தி கொடுக்குறாரு நம்ம அப்பன் முருகன். வடபழனி முருகன் கோவில் மினியேச்சர் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. இது உற்சவர் சன்னதிக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் யாருமே பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள். இது வரைக்கும் யாருன்னா பார்த்துருக்கீங்க, அதை ரசிச்சிருக்கீங்க, ஃபோட்டோ எடுத்துருக்கீங்கன்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்டையும் போட்டு விடுங்க. நிறைய பேருக்கு தெரிய வரும். எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? சுற்றிலுமே கூட்டம் தாங்க. ஃபுல்லாக கூட்டம், எங்கே திரும்பினாலும் கூட்டம். 100 ரூபா க்யூலாம் அப்படியே குவியுதுங்க. உள்ள சாமி தரிசனம் பார்க்குறதுக்காக. சீக்கிரமாக முருகப்பெருமானை நம்ம பார்த்துட மாட்டோமா அப்படின்றதுக்காக 100 ரூபா அப்படின்னாலும் பார்த்திங்கனாக்கா லைனில் நின்று காசு கொடுத்து நம்ம சாமி பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கோங்க. அவ்வளோ கூட்டம் இருக்குதுங்க. ஒரு பக்கம் பிரசாத விநியோகம் போயிட்டே இருக்குது, ஒரு பக்கம் கோவில் சார்பாகவும் பிரசாத விநியோகம் போகுது. பக்தர்கள் சார்பாகவும் அவங்க வேண்டுதல் நிறைவேற்றுனா அவங்களும் பிரசாதம் எடுத்துகிட்டு விநியோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விளக்கேற்றுற இடமும் கூட்டம், எங்கே பார்த்தாலும் கூட்டம் தாங்க. செவ்வாய்க்கிழமை வடபழனி கோவில்னாலே கூட்டம் குவியறதுக்கு குறையே இல்லைங்க. 1:30 மணிக்கு கோவில் முன்னும் சொல்லுவாங்க, ஆனால் மூடவே முடியல. மணி 2:30 ஆக போகுது. இப்போ வரைக்கும் கூட்டம் குவிந்து கொண்டே தான் இருக்கிறது. உங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு அப்பன் முருகனே. ஸோ நீங்களும் இனிமேல் செவ்வாய்க்கிழமையில் முருகர் கோவிலுக்கு போங்க, உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள். இது சிவன் ஆலயம். 1:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்றனால மூடிட்டாங்க. இதுக்கப்புறம் 3 மணிக்கு தான். இது பார்த்திங்கன்னா 100 ரூபா கியூ. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். அவ்வளோ கூட்டம் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ நீங்களும் முருகர் கோவிலுக்கு வரீங்க, வடபழனி வரீங்கன்னா, எங்கள் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சின்னதாக ஒரு லைக்கை தட்டி விடுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க. எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன், தகவல் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தை 4 பேருக்கு சொல்லும்போது தான் நமக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கும். அந்த பலன் மூலிமா அவங்க பெற்ற அந்த புண்ணியமாக நமக்கு சேருங்க. ஸோ அதனால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.